ஸோ லாஸ்ட் வீடியோவில் கஸ்டமர் ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ப்ராடக்டை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குது. இதை வந்து எடிட் பண்ணுறது டெலீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் 0ல் இருக்குது. இப்போ நம்ம எடிட் பண்ணி இதனுடைய ப்ரைஸு மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இது பர்ச்சேஸில் மட்டும்தான் நம்ம ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம எஸ்டிமேட்டாக இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு வேறு ஏதாவது மாற்ற முடியும்னா மாற்றிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது இல்லைனா நீங்கள் வந்து பல்க்கு இப்போ மொத்தமாக ப்ராடக்ட் ஏற்றும் போது ஃபஸ்ட் டைம் ஏற்றுறதுக்கு நீங்கள் டவுன்லோடு, அதாவது இந்த சாம்பிள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் அந்த இதில் வந்து எக்ஸல் ஃபைல் இருக்கும். அந்த எக்ஸலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா மொத்தமாக வந்து பல்காக இப்போ ஒரு 100 ஐட்டம் 200 ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா பல்காக வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸலாக இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான சாம்பிள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே எக்ஸலை சும்மா லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸல் வந்து லோட் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கான்றதை க்ரீன் டிக் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் டிக் வந்துடும். அப்போ கரெக்டாக இருக்குன்னா ஸ்டார்ட் அப்லோட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். பல்காக அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இது ஒரு மெத்தடு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா டெலீட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஆட் ப்ராடக்ட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ என்ன பண்ணுவோன்னா இப்போ எந்த கேட்டகரி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உதாங்க ஏசினா ஏசி, மொபைல்னா மொபைலு, அந்த மாதிரி மொபைல்னு சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் சாம்சங் A33 அப்படின்னு ஒரு மாடல் நம்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஐட்டத்தோடைய நேம் அந்த பர்டிகுலர் மொபைல் மாடலுக்கு நம்ம எந்த ஐட்டம் வந்து இது பண்ணுறோம். இப்போ ஒரு சுவிட்ச் இஷ்யூன்னு வச்சுக்கோங்க, சுவிட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பார்ட் நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பார்ட் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் நான். நீங்கள் பார்ட் நம்பர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்ச்சேஸ் ரேட்டு இல்லை அப்படின்னா HSN கோடு வேணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ப்ராப்பர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக HSN கோடு வந்து இம்பார்ட்டன்ட். இன்க்ளூடிங் டேக்ஸ் இல்லைனா HSN கோடு வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சாம்பிள் போடுறேன். பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் மேனேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறோம்ல, எதுக்கு சேல்ஸ் ரேட்டு அப்படின்னு மேனேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை மார்ஜின் வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செட் மினிமம் ஸ்டாக் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ரீஆர்டர் பேஸ் பண்ணி இது பண்ணுவோம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீசஸாக அதுன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் அதனுடைய விவரங்களை நம்ம கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாக் வந்து க்ரியேட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். பல்காக இருந்தாலும் சரி, சிங்கிளாக இருந்தாலும் சரி, ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் அதனுடைய நேமை போட்டிங்கனாலே டப்புன்னு வந்துடும். பாருங்கள், 3வது ரோவில் நம்ம க்ரியேட் பண்ண ஐட்டம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்வென்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இன்வென்ட்ரினா இந்த ஸ்டாக்கை எப்படி வந்து கூட்டுறது, அதாவது பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு எஸ்டிமேட் பில்லாக இருந்தாலும் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டால் தான் ஸ்டாக் உள்ளே வரும்.